3 யோவான் 12வது வசனம் வாசிங்க. தீமேத்திரு எல்லாரும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேமேத்ரியுங்கிறதான ஒரு மனுஷனை குறித்து 3 சாட்சி இருக்கு. எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், கூடவே இருக்கக்கூடியதான அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்களாலே நற்சாட்சி பெற்ற ஒரு அனுபவம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை போதும் பற்றும் விசுவாசம். பாருங்க, இங்க என்ன விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் தெரியுமா? நான் வணங்குகிற தேவன், நான் தொழுது கொள்ளுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? என் மீது அன்பு கூறுது. நான் எப்படிப்பட்டவன்? சாக்கடை. நான் எப்படிப்பட்டவன்? துஷ்டன். நான் எப்படிப்பட்டவன்? துன்மார்க்கன். ஆனா என் மீது அன்பு கூர்ந்து, நல்லதுன்னு சொல்றது எதுவுமே என்கிட்ட கிடையாது, ஆனா என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக, என்ன விடுவிப்பதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப நான் என்ன வேணும்? அதை விசுவாசிச்சு இனி இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள் என்ன செய்யணுமா? எல்லாராலும் நற்சாட்சி ஒரு மனுஷனுக்கு வேணுமா? அவன் தன்னை அடுத்தவங்களுக்காக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநலம் அற்றவனாக இருக்கணும், சுயம் இல்லாதவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க தெரியுமா? எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவங்களா இருப்பீங்க. அடுத்து என்ன? சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற அனுபவம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. சத்தியம்னா வேதம் நிறைய கற்பனை இருக்கு. நான் அதுல ஒரே ஒரு வசனம் எடுத்திருக்கேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? வழக்காடாத எவ்விதத்திலும். உங்களுக்கு 9 நியாயம் இருக்கும். நியாயத்தை பிடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க சொன்னாலும் உள்ள யாரவே செய்யாது வழக்காடுறது. அது அப்படி இல்லை, அது அநியாயமாகும், அது சரியில்லையாகும். நற்சாட்சி உங்களுக்கு கிடைக்குமா? துர்சாட்சி வரும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் எவ்விதத்திலும். நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அது குற்றம் தான். வழக்காடுறீங்களா? குற்றம். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? அநியாயத்தை சகிக்கணுமா? முடியுதா? என்ன மாதிரி கொதிக்கிறிய? சாத்தானுக்கு பதில நாங்கள் துள்ளல் தான் நடக்கும். துள்ளல், கோவம், என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரே பேச்சா இருக்கும். ஏன் ஒரு துள்ளலும், ஒரு ஆவேசம், ஒரு படபடப்பும், என்ன பேசுறான்னு தெரியும். ஏன் அநியாயத்தை சகிக்க முடியல? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா வேற வழியே இல்லை. நஷ்டம் கண்டிப்பா உண்டு. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். போதும், இனி நீங்களே பாருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார் அந்த ஆள். சத்தியம் உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். எப்படி? உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். அது அழகா எடுத்துடும். ஆஹா, என்ன அழகான வசனம். இதுதான் சத்தியம்தான். இதுவும் சத்தியம்தான். கை கொள்ளதான் வேணும். மன்னிக்கணுங்கிறது தேவனுடைய வேதத்தில் சத்தியத்தில் இருக்கு. மன்னிக்க முடியுதா? அன்பு செய்யணும்னு சொல்லப்பட்டு அன்பு செய்ய முடியுதா? பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய பலன் தான் நமக்குள்ள இருக்கு. பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ. எது முக்கியம் தெரியுமா? நற்சாட்சி உங்களுக்குள்ள இருக்கணுமா? எது உண்மையோ, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ. ஒழுக்கம் இல்லாம ஒரு நற்சாட்சியும் வர போறது கிடையாது. உண்மை இல்லாம வாயெடுத்த பொய்யும் உரட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நற்சாட்சி வர போறது கிடையாது. உண்மை இல்லையா நற்சாட்சி வர போறது கிடையாது. ஒழுக்கம் இல்லையா நற்சாட்சி வர போறது கிடையாது. நீதி உள்ளவைகள் அவைகளோ. அநீதி பிடிச்சவங்களாக இந்த ஆள்கிட்ட ஒண்ணு சொல்லி அந்த ஆள்கிட்ட ஒண்ணு சொல்லி அப்படி இப்படி இருக்கக்கூடியதான குணம் இருக்குமா? ஒழுக்க நற்சாட்சி இருக்காது. கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ. அன்புக்கு மாறான குணம் இருக்குமா? நற்சாட்சி இருக்காது. நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தித்து மட்டும் கொண்டிருக்காங்க. இது கேட்கும்போது அழகா இருக்கும். ஆகா, இது ஏற்ற ஒரு வாசனம். சிந்திக்க தானே சொல்லுங்க. இல்ல, சிந்தித்து கொண்டிருக்க சொல்லி கமா போட்டு என்ன செய்யுங்க? சிந்தித்து செயல்படுத்துங்கள் தான் நீங்க செய்யணும். அப்ப கீழ்படி அப்படின்னா என்ன? நீங்க கீழ்படியணும். அடுத்த காரியம் நீங்க என்ன செய்யணும்? அது அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கணும்.